ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார் அவர். சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சவர், எங்கள் ஊருக்காரர் தான். பார்த்துருக்கேன், பேசுவோம். அவர் சில டெம்பரரியாக ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணுறப்போ கல்யாணம் ஆகிடுது. நல்லா டியூட்டி பார்க்குறப்போ டியூட்டி வந்து தூக்கிட்டார். தூங்குறப்போ லாரி வந்து அவர் மேலே ஏற்றுது. லாரி வந்து ஏறினதில் இடுப்பு கீழே செயல் எழுந்து போச்சு. உயிரோட காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. இடுப்பு கீழே எந்த செயல்பாடும் கிடையாது. அடுத்த படுக்கை தான் மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நடக்கிறப்ப நாங்கள் அந்த நேரத்தை போய் நாங்கள் அவரை பார்க்கல. எல்லாம் பார்க்குறது வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி தெரியும் போய் இந்த சம்பவம் நடந்த போய் அவரை நாங்கள் பார்க்கவே இல்லை. எப்படி ஒரு போராடி இருப்பாருங்கிறது தெரியும், ஓரளவு கற்பனை பண்ண முடிஞ்சது. ஒரு மனிதராக அவர் எவ்வளோ அனுபவிச்சிருப்பார், எவ்வளோ போராடி இருப்பார், யாராலும் கற்பனை பண்ண முடியாது. அவரால் எழுதி நிற்க முடியாது, நடக்க முடியாது. படுத்த படுக்கையில் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, டாய்லெட் போடுறதுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. படுத்த படுக்கை வாழ்க்கை ஓடிச்சு. 10 வருஷத்து மேலே அவர் வாழ்ந்துருக்காரு. அதான் நினச்சி பார்க்குறேன், எப்படி எவ்வளோ பெரிய கொடுமையான வாழ்க்கை அது. கடைசியாக தற்கொலை பண்ணிக்கிட்டார். எப்படி தற்கொலை பண்ணிட்டாங்கிறது எல்லாரும் இன்றைக்கு வரையும் எல்லாம் ஆச்சரியமாக பேசுகிறாங்க. நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, படுத்த படுக்கையாக இருக்காது. எப்படி அந்த அவருடைய கட்டுக்கு மேலே ஒரு கைதை போட்டு எப்படி அவர் தொகை பிடிச்சது, வீட்டு நடந்தது தெரியல. வேறு யாரும் கயிறு போட்டு தூக்கு போகிறது வாய்ப்பு இல்லை. இப்படி அவர் செத்தாருங்கிறது எல்லாமே பெரிய ஆச்சரியமான ஒரு சாவு. இது தற்கொலை தான் அப்படின்றாங்க. அதாவது அந்த மனிதர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம், எவ்வளோ துயரங்களை அனுபவிச்சிருப்போம். அதை நினச்சி பார்ப்போம், கற்பனை பண்ண முடியல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம். இதான் வாழ்க்கையா? இப்படி வாழ்க்கை தேவையா?